வெல்கம். குட் மார்னிங், வணக்கம். சகோதரர்களே, என்னுடைய அன்பு தம்பிமார்களே, உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்கைஃப்ளை ஓவர்ஸ்லேருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள், வரவேற்பு. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. 2024 நிறைய ஆட்கள் யூரோப் கண்ட்ரிக்கு போகணுன்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். எங்கள் உதவியை நாடி வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்ருக்கோம். இப்போது இன்னைக்கு அர்மேனியா நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன். பல நிகழ்வுகள் அங்கே சந்தித்தோம். நிறைய பேர் திரும்பி வந்ததும் பார்த்தோம். புதுசாக வந்தவங்களையும் பார்த்தோம். ஒரு சில பேர் அங்கே வேலையில் பார்க்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இப்போ நான் பேக்கேஜ் ஆட்டு அனுப்புறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது சில பேர் சரிங்களா அனுப்பிடுங்க, பேக்கேஜ் மாதிரி அனுப்புங்க, நாங்கள் அங்கே போய் நாங்கள் வேலை தேடிப்போம் அப்படி சொல்லுவாங்க. அவங்களே கேட்பாங்க, நாங்கள் போய்க்கிறோம், அங்கே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் ஓகே, இல்லை பரவாயில்ல, நாங்கள் எங்களை அனுப்புங்க, அங்கே போய் நீங்களே வேலை தேடித்தாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. அதை பற்றி தான் ஒரு விளக்கத்தை சொல்ல போகிறேன். அர்மேனியா ஈக்குவல் டு யூரோப், அதான் யூரோப் மாதிரியே தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் நிறைய, டெவலப்மெண்ட் குறைவு. அது ஒன்று தான் நாங்கள் பார்த்தோம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யார் போனாலும் வேலை கண்டிப்பாக உறுதி. ஸோ அது இல்லாமல் வேற ஒரு சில செக்டாருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பெரிய அளவில் இல்லை. அதே சம்பளத்தை கல்ஃபில் வாங்கிடலாங்கிற மாதிரி தான் நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. நம்ம ஆட்களும் போயிட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க. மீதி 1-2 செட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் பிடிக்காமல வேற நாட்டுக்கு போகணுன்னு வந்தாங்க. அப்படி போய் இருக்குது. ஓகே, அதே நாட்டில் விசா மூலம் நம்ம அங்கே இறக்கி அவங்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுக்கணுமோங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். இது ஒரு டிராவல் பேக்கேஜ். அப்படின்னா இங்கேருந்து விசா எடுத்து பத்திரமா அங்கே கொண்டு இறக்கி எல்லா ஆலோசனை செஞ்சு என்ன வசதிகளும் செஞ்சு கொடுத்து அங்கே இறக்கிறோம். அப்போது அவங்க போய் அவங்கள வேலை தேடிக்குவாங்க, இல்லைன்னா வேலை தனியாக தேடிக்கலாம்ங்கிற மாதிரி இருக்குது. நான் 2 விதமும் செஞ்சு கொடுக்குறோம். ட்ராவல் பேக்கேஜ் எப்படின்னா, அர்மேனியா ட்ராவல் பேக்கேஜ். அதில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். வி அரேஞ்ச் ட்ராவல் பேக்கேஜ் ஃபார் யூ டு அர்மேனியா வித் அன் அஃபோர்டபுள் ஃபீஸ் வித் ஃபாலோவிங் சர்வீசஸ். அதுக்கு 1,30,000 மொத்தம் வாங்குகிறோம். அது எப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு விவசாயம் தெரியும், யூடியூப்ல பார்த்து போகிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அதுக்கு மேலே போக முடியாது, தெரியாது, வழி தெரியாமல் போயிட்டு திரும்பி வர முடியாமல் அந்த ஸ்டேஜ் தான் மாட்டிக்குவாங்க. அதனால் இப்போ நாங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது எப்படின்னா, இப்போ நாங்கள் 1,30,000 அர்மேனியாவுக்கு வாங்கினால் இதை விட கம்மியாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், தந்த காசுக்கு இவ்வளோதான் செம்பி அங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பவும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் இந்த பேக்கேஜில் எப்படி வரோம், நீங்கள் எங்களுக்கு 1,30,000 தரீங்க, உங்கள் பாஸ்போர்ட்டும் வாங்கி ஏதாவது ஒரு அட்வான்ஸில் நாங்கள் வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், விசாங்கிறது போகிறதுக்கு டிக்கெட்டு, ஹோட்டல் புக்கிங்கு, அதுக்கு இன்சூரன்ஸு, ரிட்டர்ன் டிக்கெட்டு, பின்ன ஏர்போர்ட்டில் இறங்குன ஒரு பிக்கப் பண்ணி எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு ஆளை வச்சு நடத்துகிறோம். அப்புறம் ஏர்போர்ட் பிக்கப்பை கொண்டு அங்கே கொண்டு வச்சு, அப்புறம் ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு சோசியல் கார்டு வாங்கி கொடுத்து, ஓகே, அப்புறம் 1 மாதத்துக்கு ஃபுட்டு அகாமடேஷனும் கொடுத்து, அதோட இந்த 1,30,000 முடிஞ்சிட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, கைடன்ஸ் ஃபார் ஜாப் சர்ச்சிங் இன் அர்மேனியா. அர்மேனியாவில் நிறைய பேர் இந்தியன்ஸு இல்லைன்னா அர்மேனியன்ஸு அங்கே இருக்குது, ஜாப்பு இங்கே இருக்குது அப்படின்னு கொண்டு காமிச்சு, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கமிஷன் 250, 300, 400, $500 கொடுத்தால் நாங்கள் வேலையில் விட்டுருவாங்க. புரியுதா? அதாவது எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்கோ அதை அவங்க காசு வாங்கிட்டு உள்ளே விடுறாங்க. அதை நம்ம இந்தியன்ஸும் அந்த ஒரு காரணம் சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால் ஒரு வேகன்சி தேடி பிடிச்சி நீங்கள் இங்கேருந்து ஏறி போகிறக்குள்ள இருக்காது. அதனால் இந்த பேக்கேஜ் சிஸ்டம் வச்சா இறங்கியாச்சுன்னா அன்றைய தினத்தில் என்னென்ன வேலை எங்கெங்கே இருக்குங்கிற அவைலபிலிட்டியை பார்த்து அங்கே பிளேஸ்மெண்ட் போடும். அப்போ வேலையில் ஏறுறதுக்கு எப்படியும் 10-21 மாதம் ஆயிப்போம். அதனால ஃபுட் அகாமடேஷன் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் போய் தேடி தெரிய வேண்டாம். அங்கே தெருவெல்லாம் ஒரு டீ கடையில் டீ குடிக்கணும்னா கூட தெருவிலலாம் குடிக்க முடியாது. அங்கே எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. புரியுங்களா? ஒரு ஒன்றுக்கு ரோட்டோர போகிறோம், ஒரு ஒன்றுக்கு வருதுன்னா இருக்கவே முடியாது. அங்கே எங்கேயும் பப்ளிக்லலாம் கட்டி வைக்கல, நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறான். அப்படி இருக்கிற ஊரில் நாம் போய் வேலையெல்லாம் தேடுறது கஷ்டம். வாயை திறந்து பேசினா இங்கிலீஷும் அவனுக்கும் வராது, நம்மளும் பேச முடியாது, மாட்டிக்குவோம். ஏன்டா நம்ம வந்துட்டோம். அப்போ இதனால்தான் இந்த பேக்கேஜ் மாதிரி நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னால் இவ்வளோ சார்ஜ் பண்ணி இவ்வளோ வசதியை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இறங்கி இவ்வளோ ஹெல்ப் அவங்களா வேலை தேடிக்கலாம், இல்லைன்னா நாமளே தேடி அதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, கொண்டு விட்டுட்டு அந்த கமிஷன் கொடுப்பாங்க.
அது எப்படின்னா, அப்போ நம்ம இதில் சொன்னதெல்லாம் கைடன்ஸ் ஃபார் ஜாப் சர்ச்சிங் இன் அர்மேனியா. அங்கே போய் அது வேலைக்கு தகுந்த மாதிரி கமிஷன் கொடுப்பாங்க. இதை கையில் ஷோ பண்ணி கொண்டு போகிறாங்க, அந்த காசை வச்சு கொடுத்துருக்கலாம் அவங்களே. அப்போ நாங்கள் 1,30,000 வாங்கினால் இவ்வளோ வேலையும் செஞ்சு அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் நாங்கள் பார்க்குறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா புது நாட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம ஒன்றுமே தெரியாது, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அங்கே வாயை திறந்தாலே காசு, வயிறு பசிச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கணும், துட்டு செலவு. ஸோ அதனால தான் போய் இறங்கினோடனே நம்ம ஹோட்டலில் போய் ஒரு பஜ்ஜி சாப்பிட தின்னோம், வடையை தின்னோங்கிற கதையை அங்கே கிடையாது. தேடி பிடிக்கணும். அப்படியே இருந்தாலும் பண்ணும் பிரெட்டும் அதுக்குள்ளே 4 இது சீஸை வச்சு ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான், அதுக்கே பெரிய விலை, பணமெல்லாம் பறக்கும். அதனால தான் இறங்கினோடனே ஒரு மெஸ்ஸு 1 மாதத்துக்கு ஃபுட் அக்காமடேஷனோட வச்சிடுறோம். அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே எல்லாம் இறங்கி பார்த்து அவங்களுக்கு வேலைக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வேலை வரும். எந்த வேலையை பிடிச்சிட்டா அதுக்கு கமிஷன் இருக்கு, கண்டு கொடுத்துட்டு உள்ளே ஜாயின் பண்ணிட்டு வேலை செய்கிறாங்க. ஓகே, அதனால 1 or 2 days அதை ஒர்க் பண்ணிட்டு ஓகேன்னா போகணும். இதுதான் இந்த பேக்கேஜ். அப்போ 1,30,000 கொடுத்தா வேலை கிட்ட வரைக்கும், வேலை கிடைச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா காசு. அதுங்கிறது நீங்கள் ஷோ பண்ணி கொண்டு போகிற காசை வச்சுட்டிங்கன்னா அதை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், அது எக்ஸ்ட்ரா. சரி சார் இதெல்லாம் வேணாம், நீங்கள் வேலையோடே தாங்க அப்படின்னா அங்கே எல்லா வேலையும் கிடைக்காது. நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், அதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. என்ன மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அப்புறம் ஒரு சில ஒர்க்குகள் நம்ம விடலாம், அதுவும் சம்பளம் கம்மி தான் வேலை. புரியுங்களா? ஒரு 30 நேரம் வீட்டுக்கு அனுப்புறதுனால பெரிய விஷயம். அங்கே கல்ஃப் கண்ட்ரி மாதிரி சாப்பாடும் ரூம் எல்லாம் கொடுத்து தரதே கிடையாது யாரும். அக்காமடேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ ஒன்லி ஒரு சேலரி மட்டும் தான் இருக்கும் பெர் டே பேசிஸில். அப்போ ஃபுட் அக்காமடேஷன் நம்ம தான் பார்க்கணும். என்ன இந்த ஊரில் இருக்க முடியாது, நான் போய் ஆகணும்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் இப்போ 1 lakh வாங்கி 1,30,000 வாங்கி இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறோம். அப்போ வேலைக்குன்னா ஒரு 30 நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும், அல்லது 40 நேரம் ஆகிடும், போக்குவரத்து செலவு, கை செலவு. அதனால நாங்கள் 1.80 அந்த ரேஞ்சில் வாங்குவோம் வேலையோடு சேர்த்துனா. அதனால் அர்மேனியா போகணும் இந்த பட்ஜெட்லன்னா வேலையோடு அனுப்பினாலும் அனுப்புகிறோம். அப்போ என்ன வேலை இருக்குது, என்ன சம்பளம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு சம்மதிச்சால் நீங்கள் ஏறி போகலாம். புரியுதுங்களா? ஏன்னா எல்லா நாட்டுக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரத்தான் செய்கிறாங்க, வராமலும் இல்லை. ஆக மொத்தம் முட்டி மோதி எடுத்து குட்டிக்கரணம் போட்டு தான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. இதை சொல்ல வந்தேன். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா அதை விட்டுடுங்க. ஓகே, இப்போதைக்கு அர்மேனியாவுக்கு பேக்கேஜ்னால் இப்படி தான் போகும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் ஒரு இது அமௌண்ட் வாங்கிட்டு அங்கே எல்லாமே நம்ம பண்ணி கொண்டு வேலையில் விட்டுருவோம். இறங்கினோடனே வேலை செய்வாங்க, ஏன்னா இருக்குது. புரியுதா? ஆனால் மற்ற செக்டாருக்கு வேணும்னா இந்த மாதிரி பேக்கேஜில் அங்கே இறங்கி, அப்போது ஒன்றுமே தெரியாது, எனக்கு யாருமே இல்லைன்னா கூட ஏறி இறங்கி நாங்கள் எங்கள் கைடன்ஸில் அங்கே போய் ஒரு ரூமில் தங்கி சாப்பிட எடுத்துகிட்டு மறுநாள் உங்களுக்கு அடுத்த என்ன செஞ்சு கொடுக்கணும் அது வரைக்கும் கைடன்ஸ் பண்ணிடுவாங்க. அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னா கட்ட வேண்டிய கமிஷனை மட்டும் நீங்கள் கட்டிக்கணும், அது எக்ஸ்ட்ரா. இல்லை நீங்கள் ஒரே பேக்கேஜாக சொல்லிடுங்க சார், நான் போகிறேன் உங்கள்கிட்ட தந்துட்டு போகிறேன், நீங்கள் அங்கே கொடுத்து எல்லாம் செஞ்சு தாங்கன்னாலும் ஓகேங்க. ஓகே, இதை பற்றி தான் இது சொல்லியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை.